திருச்சி அரியமங்கலத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த 4 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். லெனின், புத்தாண்டு தினத்தன்று ஒரு துயரச் செய்தி, என்ன நடந்தது? அவங்க 4 பேர் யார்? திருச்சி அரியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ரயில் நகர்ல காந்திஜி தெரு, அந்த குறுக்கு தெருவுல தான் ஒரு சிமெண்ட் சுண்ணாம்பு காரையால் ஆன ஒரு வீடு. 1970 வாக்குல கட்டப்பட்ட வீடு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்த நிலையில இருக்கக்கூடிய வீடு. ஆனா வெளி தோற்றத்துல அந்த வீடு அந்த புதுமை மாறாமல் காட்சியளிக்குது. அப்படி ஒரு அழகான வீடாக அந்த வீடு இருக்கு. அந்த வீடு இரவு அந்த வீட்டினுடைய நடுப்பகுதி, அந்த கட்டில், பீரோ, எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய நடுப்பகுதியில இருந்து அந்த சுண்ணாம்பு காரை, அந்த குறிப்பா பெரிய மரத்தினால் ஆன அந்த தூண்கள், அந்த தூண்களுக்கு மேலதான் ஒரு செங்கல் சுண்ணாம்பு காரைகளை கொண்டு ஒட்டி இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேற்கூரை கொண்ட வீடு. அந்த அந்த மிகப்பெரிய அந்த மரத்திலான அந்த பீம் உடைந்து அப்படியே கீழே விழுந்திருக்கு. அங்க இரவு தூங்கி கொண்டிருந்த அந்த மாரிமுத்து என்பவர் ஆட்டோ ஓட்டுநர், அவருடைய தாயார் சாந்தி அப்படிங்கிறவங்க அங்க உள்ள இருந்திருக்காங்க. அந்த சாந்தி இறந்து போயிட்டாங்க. அதே போல மாரிமுத்தினுடைய மனைவி விஜயலட்சுமி, அவங்களுக்கு ஒரு 45 வயது இருக்கும். அவங்க அங்க உள்ள இருந்திருக்காங்க. அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதே போல மாரிமுத்தினுடைய 2 குழந்தைகள் பிரதீபா, ஹரிணி, இவங்க 2 பேரும் 5ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்பும் படிக்கக்கூடிய 2 குழந்தைகள். ஆக மொத்தம் 4 பேர் அந்த சம்பவ இடத்திலேயே இறங்கியிருக்காங்க. இரவு முழுவதும் அந்த பட்டாசுகள் வெடித்ததுனால இந்த சத்தம் வெளியில கேட்காம போயிடுச்சு. வேதவழி. மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த 4 உயிரிழந்தனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி லெனின்.